ஹாய் எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கான ட்ரேட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துடலாம். சரிங்களா? இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு ட்ரேடில் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கும் வந்து டுடே ஆல்சோ இன்றைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா சேம் மிஸ்டேக் தான். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணதுனால எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடும் எனக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கல. ரொம்ப பெரிய கன்சால்டேஷன் கால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆனதை நம்மளை பார்க்க முடியும். நான் இப்போ கிடச்சிரும் ட்ரேட் கிடச்சிரும்னு நினச்சேன், பட் கிடைக்கல. நான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கால் சைடில் ஏற்றும் போதும் புட் சைடில் ஏற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றுறதுனால எனக்கு நல்ல கன்சல்டேஷன் வந்து வந்தேன். அப் அண்ட் டவுனில் எனக்கு வந்து வேரியேஷனை வந்து டக்குன்னு மேலே போயிட்டு வந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் 1400 லாஸ் வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ரிவர்சல் ஆகுதுன்னு தெரிஞ்சவொன்னே ஒரு 900 கிட்ட ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 900 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணல. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ட்ரேடோட நிலமை. சரிங்களா? ஸோ செகண்ட் ட்ரேட், இது வந்து என்னோடய செகண்ட் ட்ரேட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 900 ருபீஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இது வந்து இப்போ ரன் ஆகிட்டு வந்து செகண்ட் ட்ரேடு. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லோரும் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் வந்து ஒரு கேண்டில் வந்து நல்லாவே புஷ் பண்ணி நல்லா மேலே போச்சு. ஸோ அது வந்து 100% நான் என்னால் சொல்ல முடியும், அது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ரொம்ப குயிக்காக போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இடத்த வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் அது அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கீழே பிரேக் ஆனோடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி கீழே வச்சுருக்கேன். ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் அடித்தேன். ஒரு 900 ருபீஸில் திரும்ப வந்து ஸ்டாப் லாஸை கீழே இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சோடனே நீங்கள் நல்லா அந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா குயிக்காக அந்த கேண்டிலில் வந்து நல்லா ஸ்டாப் லாஸ் வந்து டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போகிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த ட்ரேடில் எனக்கு நல்லா ப்ராஃபிட் வர்ற மாதிரியே இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக ஒரு ரிவர்சல் வந்திருக்கும். அந்த ரிவர்சலை பாருங்கள், ரொம்ப குயிக்காக போயிட்டு எனக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது உடனே ஹண்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தெரியும். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன இடம் வந்து இது. ஸ்டாப் லாஸை நான் வச்ச இடத்துலேயே வச்சுருந்தா எனக்கு அடிச்சிருந்துருக்காது. ஓகே, மார்க்கெட் வந்து டவுனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஒரு 900 ருபீஸ்கிட்ட திரும்ப வந்து கீழே அள்ளி வச்சேன். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். நான் நோத்தி வச்சிட்டேன்னா பாருங்கள், குயிக்காகவே ரொம்ப வேகமாக எனக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே கீழே வந்து போச்சு. அது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தோடு இன்னொன்று எமோஷனல்ஸை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, திரும்ப பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் டக்குன்னு அடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப வேகமாக அடிச்சிடுச்சு. நான் பழைய இடத்துலேயே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன், அடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக திரும்ப கீழே இறங்கி வந்துச்சு. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் ஆக்சுவலாக. நல்ல ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நடந்தது. ஸோ அதனால் வந்து செகண்ட் ட்ரேடு வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். தேர்ட் ட்ரேடு ஆக்சுவலாக நான் இது எக்ஸிக்யூட் பண்ணால் அதோட ரெக்கார்டிங்ஸ்லாம் இதில் இல்லை. ஓகேங்களா? தேர்ட் ட்ரேடு, ஃபோர்த் ட்ரேடு, ஃபிஃப்த் ட்ரேட், மொத்தம் 5 ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அது ஓவர் ட்ரேட் தான். பட் லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேடு வந்து ஆக்சுவலாக எனக்கு நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுத்தது. கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் 1000 விட்டு ஒரு 5000 கிட்ட வந்து வந்துருச்சு எனக்கு லாஸ்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு RSI பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது எனக்கு நல்ல ப்ராஃபிட், ஒரு 3000 ருபீஸ்கிட்ட ப்ராஃபிட்டை நான் அது அந்த இடத்துல புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரிமைனிங் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 1800 ஸ்டாப் லாஸ் வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அதோடு இருந்தது. அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேட்ஸும் பண்ணல. ஸோ ஈவினிங்காக ஒரு 6 o'clock இங்கே திரும்ப ஆஃபீஸ் வந்து கமாடிட்டி வாட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சில்வரில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிது. ஆனால் நான் லேட்டாக தான் என்ட்ரி எடுத்தேன். அதில் ஒரு 1400 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பேக் வந்தது. அதோட வீடியோ வந்து நான் அதை எடுக்கலை, ஜஸ்ட்டு இதில் ரிப்போர்ட்டை நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 4-5 ட்ரேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஓவர் ட்ரேட் தான். நேற்று மாதிரி இன்றைக்கும் மிஸ்டேக் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இதுதான், இது ஒரு லாஸு, இது ஒரு லாஸு, அதுக்கப்புறம் இது ஒரு கெயின். ஸோ டோட்டலாக வந்து 1898 இன்றைக்கி லாஸ் மேக்கிங்கிறது பண்ணியிருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ கமாடிட்டியில் சில்வரில் ஒரு 1400 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து ஒரு 400 ருபீஸ் லாஸில் இருந்தாலும் ப்ரோக்கரேஜ் சேர்த்துனா ஒரு 1000 ருபீஸ்ட்டு 1200 ருபீஸ்ட்டு நான் லாஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ மண்டே ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சேனலை லைக் பண்ணிக்கங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.